வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கூப்பிடு. மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதா பாண்டிச்சித்தரே, என் ஞானத்தின் குருவே பட்டினத்தடிகளாரே, சுவாமி உன் திருப்புகளை போற்றி என்னாலும் தொடங்குகிறேன். கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூற்றம் 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி வாக்கு கொடுக்கும்படி கேட்க. பேக் அங்க ஓரமா போடுங்க. வேற யார் இருக்கீங்க? திண்டிவனம். இன்னொரு தடவை காலம் வந்து காடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் அதுவும் என்னை சேரும். யாரடா சேரும்? அந்த வெற்றி யாரை சேரும்? கால் வந்துட்டுவான். உடனே எம்ஜிஆர் பாட்டு படிக்க முடியும். அவரும் ஒரு நல்ல ஒரு பக்குவப்படுத்த மனிதன்டா எம்ஜி ராமச்சந்திரன். தெரியுமா உங்களுக்கு? சோர்ந்தவன் உள்ளத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய மனப்பக்குவம் மிகுந்த வார்த்தைகளையும் நடத்தைகளையும் பாடல்களிலே வைத்து மக்களை தூக்கி எழ வைத்த ஒரு தலைவன். நினச்சிக்கிட்டு இருக்கே நீ சோமா இருக்கியாப்பா. இன்னொரு தடவை காலன்றால தொட்டு பார்க்க வேண்டியிருக்க. மேல் போட்டு போமா, போகாது, அடிச்சு விட்டுலாமா? ஓகே, ஆனந்தம் விளையாடும் வீடு. வரட்டும், அவன் ஒரு ரெக்கார்டு எடுப்போம்ல. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும். ஒரு இடம் சம்பந்தமான பெரிய விஷயத்தில் நீதிமன்றத்தில் வாக்களித்துக்கிட்டு இருந்தோம். அதை ஜெயிச்சு தரோம்னு சொன்னேன். இப்போ ஜெயிச்சாச்சு. ஆனாலும் உன் உள்மனத்துக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. மேல்கோட்டில் மீண்டும் யாரும் போய் தொட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி இது போகாதுன்னு உத்தரவாயிடுது. சொத்தும் வந்தாச்சு, இழந்து போன பணமும் வந்தாச்சு. மீண்டும் ஒரு தலைவன் உன்னை அழைப்பான். போவையா? நீ போவையா? போக வைக்கிறடா. கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணிட்டா. யாரை பற்றியும் கவலைப்படாத. கால் வந்துட்டு வா. அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைலாம் எங்கே இருக்கு? சரி, கரெக்டு. வீடு வாசல்லாம் பெருமையாக்கி தந்துடுறேன். இந்த நீதிமன்றத்தில் ஜெயிச்சு கொடுத்த வெற்றியை பெருமையாக கருதி மீண்டும் மீண்டும் நீ செல்வங்களை பெற்று வெற்றியோடு இருந்து கொண்டிருப்பாய். அப்புறம் உன் ஆஃபீஸுக்குள்ளே 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. அவங்களையும் சரியாக்கி நிறைய கிளைண்ட்டுகளை வர வச்சு செல்வத்தை தரேன்டா. இருந்து என்னை பார்த்துட்டு போ. ஓடி போயிடாத, ஆனந்தப்படு. சரி. ஒரு தலைவர் கூப்பிடுவார்னு சொன்னேன். உன் மண்டையில் ஏறலையா? போட்டு தரேன்டா. அந்த அண்ணனாரு போய்ட்டோம். கருப்பசாமி. ஆமாம் ஆமாம், திருப்பூர். திருப்பூர் வாங்க. திருப்பூர். அன்னம்பூவே மண்ணோடு கிளியே இல்லி கூட மாடருமை நெய்யரி அன்னர் தலையிடை கடை மாட. அமைதியா வாங்க. சத்தம். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு உட்கார்ந்துருக்கவங்க அமைதியா இருங்க. எத்தனை முறை சொல்லணும்? உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? உன் பேர் என்ன பேரு? உன் பேரு? உன் பேரு? உன் பேரு? கமலவேணி. டங் 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 டங். நீங்க எல்லாம் திருப்பூரா? பொம்பளைகிட்ட பணத்தை விட்டுட்டு வேதனைப்பட்டவனுக்கு. நீங்க எந்த பொம்பளைகிட்ட பணத்தை விட்டீங்க நீங்க? பொம்பளைகிட்ட போச்சா? கால் வந்துட்டுவாங்க.
மற்றவங்களாம் அவங்க இடத்துல உட்காருங்க, கூப்பிடுவாங்க. சரியா? என்ன நம்பிக்கையோட கொடுத்துட்டீங்களா? எப்படி? கொஞ்சம் கண்ணை மூடிக்காங்க. கண்ணவும் திறந்து அந்த கண்ணாடியை கலத்திக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா. அந்த கட்டுமனையிலிருந்து சுமார் 2.25 கிலோமீட்டரில் கற்பராயம் இருக்கேன். இருக்கனா? என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேக்க. என்ன? அதிலிருந்து இடப்புறமாக சென்று பார்த்தா என் தங்கை காளியுடைய ஆலயம் இருக்கிறது. இப்போ உங்கள் கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். திருப்பதி வெங்கடாஜலபதியை அடிக்கடி வணங்கி நீங்கள் மனதை கொஞ்சம் அவர் மேலே பக்தி வச்சுருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய கஷ்டம் தெரியலையேங்கிற கண்ணீர் மட்டும் அவர் மேலே பழி சுமத்திக்கிட்டு இருக்க. நீ வெங்கடாஜலபதி உன்னை கும்பிட்டு எல்லாரும் செல்வம் பெறுவாங்க, நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னையா நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு உன் உள்ள சொல்லுது. உண்மையா இல்லையா? உடனே பார்த்தேன் எங்கள் அப்பனையும் பெருமாள் ஏன் என் பிள்ளை இப்படி வருத்தப்படுறா அப்படின்னு கேட்டேன். அது அவங்க அறிவில்லாமல் செஞ்ச செயல். நிறைய பல லட்சங்களை இழந்து இப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கணுங்கிற நிலைமையில் மாட்டிக்கிட்டீங்களாம். உண்மையா? அடுத்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலும் லாக் ஆகி அதையும் நடத்த முடியாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதாடா? அதனால் இதுக்கு எதுவும் செய்வன வைவன கோளாறு நடந்திருக்குமா? நடந்திருக்கு என்பது உண்மை. அப்போ அதை செஞ்சது யாருன்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த ஆளை துறக்கணுமா? அந்த விஷயத்தை நிறைவேற்றி நல்லாக்கி தரணுமா? காலில் விட்டுவாங்க என் செல்ல குட்டிகளே. உண்மையை தானே சொல்லணும். சப்போஸ் நான் எவன்டா கேட்கான் என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. அதனால் இப்போ போய் போலீஸில் வழக்கு கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம்ல. ஏன் அதுக்கு நீங்கள் போகலை? அதுக்குரிய எவிடன்ஸ்லேருந்து சகல விஷயமும் அவங்க பக்கத்தில் இருக்க தவிர உங்கள்கிட்ட எந்த லயனும் இல்லை. சரிண்ணா? அது மட்டும் இல்லை, அப்படியே கொடுத்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிறது அங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணிருந்து கிடச்சிக்கிட்ட உண்மையும் அதுதான். வாஸ்தவமா? அவங்க பக்கத்தில் தான் எல்லாம் இருக்கே தவிர நம்ம பக்கத்தில் ஆள் சப்போர்ட்டும் கிடையாது, ரெக்கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. உண்மையா இல்லையா? அதனால் தீராத பிரச்சனைக்கு நம்ம ஐயா கருப்பசாமி நினச்சா முடியும் அப்படி நம்பிக்கை இருக்கிய. இப்போ அந்த பணத்தையும் வாங்கி தந்துடுறேன். அவள் ஏற்கனவே சட்டப்படி அவள் மேலே 3 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. சரிண்ணா? அவளை உள்ளே தூக்கி வச்சு ஒரு 4 மாதம் அரசாங்க சாப்பாடு சாப்பிட வைக்க ஏற்பாடு பண்ணி உங்கள் பணத்தை வாங்கி தரேன். கொஞ்சம் காலில் விட்டுவாங்க. என்னென்னு காப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரிமா வேண்டாமா? சட்டம் என்பது சாதாரணமானதில்லை. சட்டமும் கடவுளும் ஒன்று. அந்த சட்டத்தை பயன்படுத்துகிறவங்கள வச்சு சட்டத்தை யாரும் தப்பாக இடப்படக்கூடாது. அதனால் சட்டம்ங்கிறது இறைவனுக்கு சமம். மக்களை நீதியோடு நடக்க வைக்கிறதுக்கு தானே சட்டம். உண்மையா இல்லையா? சட்டத்தின் முன்னால் யாராக இருந்தாலும் குற்றவாளி தான், குற்றம் செஞ்சா. அதை மாதிரி நீங்கள் ஏமாற்றப்பட்டுட்டீங்க. அந்த சீட்டு போட்டு உங்களை ஏமாத்தினவளை 3 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் இப்போ கோர்ட்டு விசாரணை நடக்கும்போது அவள் உள்ளே போய் இருக்க போகிறான். அதுக்கு முன்னால் அவள் 2 இடத்துல வீடு வாங்கியிருக்கா. தெரியுமாடா உனக்கு? வீடு வாங்கியிருக்கா, 2 இடம் வாங்கி போட்டிருக்கா, 2 வாகனம் வாங்கி விட்ருக்கா. புரியுதா? அதில் 2 இடத்தை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வர வச்சு உங்கள் பணத்தை வாங்கி தரேன். இப்போ தொழிலையும் ஓட்டித்தரேன், இருக்கிற தீவினைகளை மாற்றி செல்வத்தை ஊருக்கு தரேன். போதும்லடா? இந்த வா பக்கத்தில் வா செல்ல மகனே, ஓடியா இந்த குட்டி நல்லா இருக்க. சென்னை மாநகர் அடுத்த உத்தரவுல அதை பற்றி பேசுவோம். சென்னை வாங்க. மெட்ராஸ். சென்னை மாநகர், மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க. சாமியை பார்க்க விடுங்கோ. நின்னுங்க. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைச்சதெல்லாம் தெருவில் நின்றார். தான் வேலை பார்க்குற இடத்துலேருந்து தன்னுடைய வருமானங்களும் தன் பணமும் சரியாக கிடைக்காமல் வேதனைப்பட்டவன் யாரப்பா? கால் வந்துட்டுவான். கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் நின்றார். பாருங்க, யாரா நீங்க எல்லாம் ஒரு குடும்பமா? எங்க இருந்து எந்திரிச்சு வந்தீங்களோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருங்க. சரியா? யாரே பக்கத்துல வாங்க. 3 ஆண்டு காலங்களாக தான் உழைத்த இடத்தில் உன்னுடைய பணமெல்லாம் தங்கி போச்சு, உனக்கு கிடைக்கல.
வாஸ்தவமா? என்னடா அதனால் இப்போ கடன்பட்ட மனவேதனையோடு துன்பப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. வாஸ்தவமா தப்பா? ஒரு மகனுக்கு கடல் கடந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வழி கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணமும் உண்டு. ஆனால் அது நடக்கக்கூடிய சாக்கியம் இல்லை என்பது உண்மையானதாகும். அப்படி ஒரு நிலைமை கண்டிப்பாக இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு தொழிலையும் வளமாக்கணும், இந்த கடனை தீர்த்து தரணும். வேற என்னப்பா வேணும்? அந்த இடத்துக்கு நீதிமன்றம் வர செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு, தெரியுமா உனக்கு? அதை நான் திருத்தி கொண்டு வந்து வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. இது என்ன மாதம்? ஆகஸ்ட் மாதத்தில் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் உன் பக்கத்தில் கிடைக்க ஏற்பாடு. விடுறா, ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு. என்னடா செய்யணும் உனக்கு? பௌர்ணமி வர பொறுமையாக இருக்கணும். என்ன அடுத்து பார்க்கலாம். பக்கத்தில் வாங்க. வா குட்டி வா. பக்கத்தில் வந்து உபதி வங்க இடைஞ்சிடாம அடுத்த உத்தரவு பேசுவோம். கருப்பசாமி தென்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் இசை பாடும் பழனி மாமலை. பழனி பழனி அப்பா பழனி சாமி. காவிரியில் நீராடி கண்ணாடியை கலத்துறா. கச்சல பச்சல கிச்சல கம்மா கல பச்சை கலோ கல பக்கல. அப்பா உனக்கு பழனியா? பழனியா? பழனி பக்கத்துலையா? என்ன என்ன பெட்டி அது? காவலை பெட்டி. அதான் பெட்டியை தூக்குங்க. நான் பார்த்தேன். பக்கத்தில் வாங்க எல்லாரும். பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வாங்க. முருகா யாரை சொல்லணும்? நல்ல மனைவி நல்ல குடும்பம் தெய்வீகம் தெய்வீகம். கருப்பசாமி இழந்ததுக்கு ஈடாக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று கேட்டது யார்? கால் வந்துட்டு வா. நீ யாரு? பழனி தள்ளியே. நீ என்ன காரணம்? ஒட்டாதவனா? என்ன ஏன் முன்னூட்டி வர? இது யாரு? ஓ அப்படி சொன்னியா? கெட்டிக்காரன்டா. கூப்பிடுகிறேன் உன்னை. கள்ளிப்பூவில் உட்காருங்க. இது யார்? இது யார்? இது யார்? அப்பன் அம்மை. கால் வந்துட்டு வா. முல்லை மணத்தை நடந்து போன துயரங்களை பற்றி நினைவூட்டி வருத்தப்பட வைத்தல் தவறாகும். என்ன உண்மையா இல்லையா? அதனால ஒரு முழுமையான வாரிசை கொடுத்து நீடித்த ஆயுளோடு என்னை வாழ வைக்கிறதுக்கும் என் கணவருடைய மனத்துக்குள்ள கொஞ்சம் மனவேதனைப்பட்டு இந்த உலக வாழ்வில் ஒன்றா இருக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பமும் உள்ளத்தில் சுமந்து அதனால் அவர் மனது நம்மளை வெறுத்து ஒதுக்கி விடுமோ என்ற மாபெரும் பயத்தை நெஞ்சிலே வைத்து இவைகளெல்லாம் சரியாக்கி என் வாழ்க்கையும் சீராக்கணும், அடுத்து ஒரு வாரிசையும் தரணும் அப்படிங்கிற ஒரு பொல்லாத கேள்வியை வச்சு தான் என்னை பார்க்க வந்திருக்கியான். வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா என் செல்லம். உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் இல்லை வேறொன்றும் தெரியாது. நான் ஒரு விஷயத்தை சொன்னோம்னா உன் மனசு கல்லா ஏற்றுக்கிடும், ஒப்ப மனசு தாங்காது, கண்ணீர் விட்டுருவான். இவன் மனசு அனுபவமாக இருந்து சமாதானம் சொன்னாலும் தனியே போய் அழுதுக்கிடுவான். நம்ம அப்படிதானம்மா? அதனால் உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாதுன்னு சொன்னாலும் ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்ம பிள்ளையை விட்டுட்டு அந்த மனசு வேற ஒரு பக்கம் திரும்பி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலமான ஒரு புத்தி கொஞ்சம் ஓடுது. வாஸ்தவமா? அதனால் அப்படி இருந்தால் அந்த மனதை திருப்புறதை விட போகிறா போகுது சொல்லி விட்டுருவோமா? விட முடியாதுல்ல.
அதனால் அந்த மனதை வழி வாயை நிறுத்துன்னு சொல்லுதேன். யார் வரா? அப்படியா? கொஞ்சம் கண்ணை மூடுங்க. ஆஞ்சநேயர் வராரு என்னன்னு கேட்போம். சரி, அவன் மனசை திருத்ததை விட அவங்க வீட்டில் உள்ளவங்க மனசை தான் திருத்தணுமா? ஆஞ்சநேயருடைய தூது. ஏன்பா அப்படி சொல்லுதுன்னு கேட்டேன். அவங்க குடும்பத்து எல்லைக்குள்ள நான் அங்கே இருக்கேன். இருக்காரா ஆஞ்சநேயர்? இருக்காருல்ல. அதனால் அவங்க எல்லாரையும் புரிஞ்சு தான் நான் சொல்லுதேன்ப்பா. அவங்களுடைய பெரியவங்களுடைய மனசை திருத்தி அந்த பேரை செவுட்டில் அடித்து கொண்டு வந்து போட்டுருவோம்னு உத்தரவாயிடுது. கால் வந்துட்டு என்னடா பிள்ளை நல்லா இருக்காரா? நம்ம சொன்ன எவன் கேட்கான்? பெரிய மனுஷன் ஒரு கேள்வியை கேட்டால் அதுக்கு ஒரு பதிலை சொல்லிடுவோம். என்னப்பா வேணும்? எந்த தம்பிக்கு? அதை பற்றி இப்போதைக்கு பேசக்கூடாதுன்னு உத்தரவு இருக்குது. அதனால் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி இப்போ பேசுவோம். இதை சீராக்கி எந்த குழப்பமும் இல்லாமல் நடத்தி தந்துடுறேன். சரிண்ணா? வைகாசி 18ஆம் தேதி உன்னுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். ஆவணியில் நீ ஒரு குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தோடு என்னை வந்து பார்ப்பேன். மன மகிழ்ச்சியோடும் இருப்பாய். கால் வந்துட்டு வா. மனம் ஒரு குரங்கு. இந்தா அந்த குரங்கை திருத்தி உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். நல்லாரு வெற்றி ஆகுவாய். இந்தா மகளே செல்வாக்காரு. அடுத்து உன் பையனை பற்றி வார பௌர்ணமியில் பேசுவோம்ப்பா. சந்தோஷமாக இருப்பா. நல்லா இருங்க மக்கா. கருப்பசாமி. ஆமாம் ஆமாம் ஆமாம். உடுமலைப்பேட்டை. கண்ணன கண்ணன கலங்குது. உடுமலைப்பேட்டை. வெளியில யாரும் இருக்கீங்களா? ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன இருக்கீங்களா? வெளியில உடுமலைப்பேட்டை. அழகழகா வீடு கட்டி. வெளியில இருக்கீங்கன்னா சவுண்டு கொடுங்க. தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைலாம்? சரி, ஒன்றை கூப்பிடலை. என் பையன் வெளிநாட்டில் இருக்கலாமா இங்கே இருக்கலாமான்னு ஒருத்தன் குழம்பி போய் வந்திருக்கான். அவனுக்கு தான் உத்தரவுன்னு சொல்லியிருக்கு. யாருப்பா அது? கால் வந்துட்டு வந்தான். நேத்திரவு வந்தவனா இன்னொரு தரம் கால் வந்துட்டு வந்தான். நீர் கொடுங்கள் கொஞ்சம், அல்லது நான் கொடுக்கிறேன். தண்ணி கொடு. உன் மகனுடைய மனசை பார்த்தம்பா. அவன் மனைவி சொல்லுக்கு உட்பட்டு வாழணுங்கிற ஒரு நிலையில தான் அவன் உள்ளம் போய்கிட்டு இருக்கு. தப்பா சொல்லுதானா எதுவும்? அதனால அந்த மனத்தை கொஞ்சம் திருத்தி நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ வைக்க முடியுமா அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தேன். அந்த பகுதியில் உள்ளவங்களாம் சொன்னாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். புரியுதா? என்னது புரியுது? என்கிட்ட எல்லாம் இருக்கு என் பிள்ளைய வாழ வைக்கிறதுக்கு. என் மகளையும் மருமகனையும் நான் வெளியில் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா புரியலையா? புரியுதா? ஆனால் நீ என்ன நினைக்கிறனா, அப்படி மனைவி வழியில் உள்ள கண்ட்ரோலில் இருந்தாச்சுன்னா அப்போ நான் பெற்று வளர்த்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு உன் உள்ளம் கேட்கலையா? கால் வந்துட்டு வா. உண்மை தானடா அது? அப்படி தானே? தப்பா? வந்துடுவாங்களா? சரி காட்டு. ஓகே. ஆடி அமாவாசைக்குட்பட மகனும் மருமகனும் தன்னிச்சையாக வாழக்கூடிய சக்தியவும் புத்தியவும் கொடுக்க. சரிண்ணா? அதிலிருந்து 6வது மாதத்துக்கு உட்பட அமெரிக்க மாநகரம் சென்று நிறைய செல்வங்களோடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்க. இப்போ நீ பட்டிருக்க கடனை தீர்க்கிறது எப்படி? அதுக்கு வேற தொழில் இல்லையே, அதுக்கு என்ன வழின்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்க. பெங்களூர்லேருந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒருத்தன் வாரான். யார் வாரான்? ஒருத்தன் வாரான். அவன் மூலமாக ஒரு 3 வியாபாரத்தை பண்ணி தந்து உன் கடனை தீர்த்துருந்தேன். போதுமா? கால் வந்துட்டு வா. வாப்பா, வரலாம்.
சரி கரெக்ட். மதுரை மாநகர். மதுரை மனைவி மதுரை. வெளியில யார் இருக்கீங்க? மதுரை கொடுத்தவரும். மனைவியை பற்றி கவனம் உடையவன் யார்? மனைவியை பற்றி வருத்தம் உடையது யார்ப்பா? நீயாடா? என்னப்பா உன் முன்னாடி கால் ஒன்று ஐயா, வித்தவங்க எல்லாம் உட்காருங்க. அமைதி. இன்னொரு தடவை கால் ஒன்று. அமைதி அமைதி. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. கூப்பிட்டாங்க. மதுரை உத்தரவு வந்துட்டு அமைதியா இருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் எல்லையில முதல் காவல் தெய்வம் நான் தான்டா கருப்பசாமி. உண்மையா? அதே போல எல்லைக்கு பின்னார பார்த்தேன், வேப்பங்குளம் வச்சு ஆடி வாரா மாரியம்மா. திரிசூலம் ஏந்தி காவலாக ஒரு மனையில் இருப்பாள் என் தங்கை காளி. என்னையா இத்தனை பேர் இருக்கையில் இப்போ 1.5 ஆண்டு காலமாக உன் மனைவியுடைய உடல்நிலைகள் சரியில்லைடா. அதனால் மருத்துவங்கள் பார்த்தும் சீரான விடை கிடைக்கல உனக்கு. இப்போ அவனுடைய மனநிலைகளையும் உடல்நிலையும் காப்பாற்றக்கூடிய நிலையும் வேணும். நான் ரொம்ப கடன் பட்டுட்டேன், வேலைக்கு கூட போக முடியல. அந்த கடனும் தீர்த்து எனக்கு நல்வழி கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். அந்த வாசலில் இருக்காங்க, பேச வைக்காதீங்க இடையில. என்னப்பா வேணும் வேற? சொல்லு. ஒரு வாரம் நீ கேட்டுக்கா, பாக்கியெல்லாம் நான் சொல்லிட்டேன். சொல்லுப்பா. சத்தத்தை பாரு. அங்கே ஒருத்தன் சிஞ்சாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அதான் காலில் வந்துட்டு வா. மேளமும் தாளமும் ஒலிக்குதுயா. அங்கே சொல்லுறதுக்கெல்லாம் சிங்கம் சிங்கம் அப்படின்னு ஆமாச்சாமி போட்டு புரியுதா புரியலையா உனக்கு? ஒன்றும் புரியலையா? உன் குடும்பத்தை வந்து மைண்டை திருப்பி ஒருத்தருடைய அட்வைஸை வச்சுக்கிட்டு சால்ரா போட்டுட்டு அலைதாங்கடா. யாருடைய பஞ்சாயத்தும் அங்கே செல்லாது. தானாக மனசு மாறி பக்குவப்பட்டு வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அதனால் அந்த குடும்பத்தை ஆரோக்கியத்தையும் சரியாக்கி தரேன், மனதையும் சரியாக்கி தரேன். உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வா. போகாத பாதையிலே போகக்கூடாது. சரியா? உன் பக்கத்துலேயும் குற்றம் கரெக்டாக இருக்குது. நீ ஒரு முட்டாள்னு தான் எனக்கு மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு. உண்மைதானே? புத்தி கட்டு அங்கும் இங்கும் என்ன செய்யக்கூடாது? சுத்தக்கூடாது. மாடாகவே மனுஷன் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. மற்றவங்க பொருள் மேலே கால் விட்டுவான். அப்போ இதில் என்ன இருக்கு? பேசியிருக்கான். பழைய பொண்டாட்டி பிள்ளை வந்தால் போதும்லடா. எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன். முதல்ல குடும்பத்தை சேர்த்து தரேன். இப்படி வெற்றி உண்டு. ஒரு பூ விழுந்திருக்கு, அதில் அர்த்தம் இருக்கும். ஓடு, நல்லாக்கி தரேன்ப்பா. சந்தோஷமா. கருப்பசாமி அதே மதுரை மாநகர். மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது. சாமியை பார்க்க நின்னுங்க. விழுந்து கும்பிட வேண்டாம், சாமியை பார்க்க நின்னுங்க. அமைதியா நின்னுங்க. சாமியை பார்க்க நிக்கிறதுக்கு இவ்வளவு கூட்டம் பேச்சு. கருப்பசாமி, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கேன். அதுக்கு தடை இல்லாமல் எனக்கு நடத்தி தரணும்னு கேட்டு வந்தது யாரப்பா? கால் வந்துட்டு வாடா குட்டி பையனை. அமைதி. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிருங்க. கூப்பிடுவாங்க, எல்லாரையுமே கூப்பிடுவாங்க. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. இல்லை சிவா வா. ஓகே, உட்கார். நேரமா பேசி என்னடா செய்யணும் உனக்கு? நான் உன்னை நல்ல முடிவெடுத்து பார்த்தேன்.
ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த தொழிலில் பல லட்சங்களை நஷ்டமாயிடுது. வாஸ்தவமா? அதில் நம்ம கூட இருக்கிறவங்க காரணமாகவே இருந்தார்கள். வாஸ்தவமா தப்பா? சட்டப்படி சில இடைஞ்சல்களும் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்மளே சுத்தமாக ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதில் யாருடைய துண்டும் இல்லாமல் நான் நடத்திருந்தா போதுமில்ல. கால் வந்துட்டு வா. என்னடா? சரி வா. இந்தாப்பா என் பேரை சொல்லி நடத்துடா, பல கோடி கிடைக்கும். செல்வாக்கா இருந்துக்கா, நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கு. அன்னதானம் சாப்பிட்டுப்போ, அறவரையில் ஓடி போயிடாத. பாலாற்றில் நீலாடுது 3 ஆறு. எத்தனை ஆறுப்பா? 3 ஆறுப்பா. 3 ஆறு. மூணாறு வாங்க. மூணாறு. யார் இருக்கீங்களா? அப்படின்னா 3 ஆறுக்கு மேலேயும் போக முடியும், எனக்கு கீழேயும் நிற்க முடியும். ஏப்பா நீங்கள் இந்த ஒரு கேரளாவா? என்ன விட பம்பாடும் பாறை. உனக்கு எந்த ஆறுமா? பே உள்ள வந்துச்சு. அவளுக்கு தான் சொல்லி உட்காந்துக்கிடுச்சு பாரு. ஆனால் மனமுறை ஒருத்தன் நிற்க, நீ அவனை கவனிக்கலையா? டாட்டா டா டி 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 டூ டூ டூ. ஏஞ்சிருனே. எந்த ஊருக்கா? சரி. கருப்பசாமி, என் விலங்காடுகளும் நல்லா இருக்கணும், என் கடனும் திறனும்னு கேட்டு வந்தது யாரப்பா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா. இப்போ ஈராண்டு காலங்களாக கொஞ்சம் விவசாயங்களால் பாதிக்கப்பட்டு தான் உன் உள்ளப்போ வாடிக்கிட்டு இருக்கு. அதில் வேறு எதுவும் கோளாறு இருக்குமாங்கிற ஒரு குழப்பம் உனக்கு உண்டு. அந்த கோளாறை நான் நீக்கி தந்துடுறேன். இப்போ இந்த கடனை தீர்த்து வழிவகுத்து தந்தா போதுங்களா? நான் வகுத்து தரேன்டா. கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு வீட்டில் வை, உனக்கு பணம் கிடைக்கும். வீடு சம்பந்தமாக ஒரு குழப்பம் இருக்க, அது என்ன லோனில் மாட்டிக்கிறதா? அந்த விதத்தில் அதில் வில்லங்கம் பத்திரம்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் தாண்டா இருக்குது. அதில் ஒருத்தருடைய விஷயத்தை பார்த்தேன், போலீஸுக்குள்ளே போகுமோங்கிற பிரச்சனை இருக்குடா. அங்கே போகாமல் தடுத்து கிழிச்சு தந்துடட்டுமா? கால் வந்துட்டு வா. ஏன் நீ அப்படி நின்ன? அதானா கேட்டு பார்ப்போம். என்னையா இந்தா 2வது பஞ்சாயத்தில் சமாதானமாக முடிச்சு தரேன். ஒரே கேள்விக்கு தான் வேட. இந்த கனியும் வச்சுக்கா, ஒன்று விலங்காட்டுக்கு போட்டுக்கா, ஒன்று வீட்டில் வச்சுக்கா, தீர்த்து தரேன். வெற்றி உண்டு. கருப்பசாமி, ஆமாம், திருநெல்வேலி, நெல்லை மாநகர். நெல்லை வாங்க. திருநெல்வேலி. எல்லையில் சத்தம் கொடுத்து வாங்க, அப்பதானே தெரியும். வடிவம் கொண்டு திருநெல்வேலி. சாமியை பக்கம் நில்லுங்க. உங்களுக்கு திருநெல்வேலி இல்லையே, எந்த இடம்? பேட்டை. உங்களுக்கு அண்ணனுக்கு திருநெல்வேலி. சுள்ளமாட சாமி யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? உங்கள் வீட்டு பக்கமா? கால் வந்துட்டு வரலாம். சுள்ளமாட சாமி இருக்கிற இடம். நீங்களா அவங்க இடத்துல உட்காருங்க. அங்கே போயிருங்க. அடுத்து உங்களை அழைக்கிறேன் ஐயா. அழைக்கிறேன். அம்மா, நீ யாருமா? இவங்களை கூப்பிட்டாச்சு, அடுத்து உங்களை அழைக்கிறேன். இது யாரு? எதுக்கு வர சொல்றேன்? கால் வந்துட்டு வாங்க. பக்கத்துல வா. சுள்ளமான சாமி எங்க இருக்காரு? அப்படியா? அவருடைய பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் நீங்க அங்கே தள்ளிடுங்க. இவ்வளோ மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருங்க. கையை கோரு, கண்ணை மூடு. சரி, ராத்திரி ஒழுங்கா தூங்குதியா? எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துக்கிடுவியாமலா? வயாத டென்ஷன், சைக்காலஜான ஒரு பாதிப்பு இருக்கு மண்டையில். சரிதானா? கால் விட்டுருவா.
குணமாயாச்சுடா. என்னடா பிள்ளை நீ எல்லாம். கருப்பசாமி மாத்திரை போடுதியாம்மா தூங்குறதுக்கு? இங்கே வா, பக்கத்தில் வா. கண்ணை மூடிக்கா கொஞ்ச நேரம். என்னையை மட்டும் நினச்சிக்கா. சரி, இவனுடைய கல்வியை பற்றி அடுத்து நீ கவலைப்பட வேண்டாம், சீர் பண்ணித்தாரேன். இல்லற வாழ்வுக்கு என்ன முடிவென்று ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் உண்டு. வாஸ்தவமா? நம்ம இஷ்டத்துக்கு பார்த்து கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துடலாமா, வேற எதுவும் குழப்பம் வருமாங்கிற ஒரு உள்குழப்பம் உன் உள்மனத்தில் இருக்குடா. இருக்கா இல்லையா? என்னம்மா? அதனால் அதில் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றித்தாரேன். நீ மட்டும் ஒரு வரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கண்ணை மூடு. ஆன்மீகத்துக்குள்ளே எப்போ இறங்கணும்னு நினச்சியோ அப்போ தான் உனக்கு மனசு அளவுக்குள்ளே குறையே ஏற்பட்டுச்சு. ஆன்மீகம் எல்லாரையும் தெளிவு செய்யும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீ சென்றாய். ஆனால் அந்த ஆன்மீகமான மனசு தான் உன்னையே இப்போ குழப்பம் பண்ணி வச்சிருக்கு. அதனால் நீ இல்லற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து தெளிவு செய்து கடந்து நீ ஞானத்தை அடைவாயாக. அதுக்கு உனக்கு சிவபெருமானுடைய ஆசி உனக்கு என்னாலும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். உடலளவுக்கு இருக்கக்கூடிய குறையை நீக்கி உலகளவு வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ வச்சு தாரேன். இப்போ ஏற்கனவே கொஞ்சம் பணங்கள்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே நஷ்டங்கள் அடைந்து வேதனைப்பட்டிருக்கிய, அதையும் செம்மையாக்கி தந்தால் போதும்ல. 3 பேரும் ஒன்று போல காலில் விட்டுவாங்க. இந்தா மகளே, செல்வாக்காயிரு. சில சமயத்தில் தியானம் எடுக்கிற பொழுது கண்ட கண்ட காட்சிகள்லாம் உனக்கு கண்ணுக்கு தென்படுகிறது. உள்ளத்தில் ஏதோ ஒன்று தோன்றுவதெல்லாம் சரியாக இருக்கும் என்ற ஒரு ஞான மாயையும் உனக்கு தோன்றுகிறது. உண்மையா? அது ஒருவேளை நமக்கு ஞான சக்தியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அபிப்பிராய பேதம். அதனால் உனக்கு உள்ளத்தில் ஒரு தெளிவடைய முடியாத குழப்பம் இருக்குது. இருக்கா? அதை நீ கொஞ்சம் அமைதி பெற்று நான் சொல்லுற மாதிரி செஞ்சு வா, சரியாக போயிடும். இந்த தியானம் எடுத்துக்கோ. என்ன நினச்சி தியானம் பண்ணு, செம்மையாயிருவேன். சந்தோஷமாக இரு. வாப்பா, செல்வாக்கா இருக்க வைக்க. நல்லா இருங்க. ஆவணியில் வாழ்க்கையை தொடங்குவோம், ஐஸ்வர்யமாக இருப்போம். நல்லா இருங்க. நீக்கியாச்சு.